Hi friends, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கருப்பு உளுந்து வச்சு முழு உளுந்து வச்சு ஒரு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஸ்நாக்ஸ்னு சொல்ல முடியாது, இதை எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு பார்க்கலாம். இப்போ கருப்பு முழு உளுந்து இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா வாரத்தில் ஒரு நாள் இப்படி பண்ணி கொடுங்க பிள்ளைகளுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு பேக் பெயின், இந்த கை கால் வலி, அதுவும் இந்த ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நீங்க இதை வாரத்துல ஒரு நாள் அப்படி இல்லை மாசத்துல ஒரு நாள் ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ முழு உளுந்து எடுத்து, இப்போ கருப்பு உளுந்து இதை நான் வெறும் கடாயில நல்லா சூடு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ரொம்ப வேண்டாம், லைட்டா சூடு பண்ற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அதை 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 to 5 மணி நேரம் இப்படி ஊற வச்சு வச்சிருக்கிறேன். நீங்க வறுக்கும் போது ஒரு கலர் வரணும், மனம் வரணும் அப்படிலாம் வேண்டாம். அந்த பயிரை தொட்டு பார்க்கும்போது சூடு வந்திருந்தா போதும். ஏன் அப்படின்னா நீங்க அதுல கடல பயிர் கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது பொக்கு அது கடிப்படும் போது கல்லு போல கடிப்படும். இது நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அது கழுவும் போது அது தண்ணியிலே மிதந்துரும், நம்ம அதை தள்ளிடலாம். அதுக்காக வேண்டி நீங்க லேசா வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இது கழுவி 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம குக்கர்ல டைரக்டா சேர்த்துட்டு ஒரு 4 to 5 விசில் எடுத்தோடனே நம்ம ரெடி ஆயிரும். இப்போ நீங்க இப்போ ஊற வைக்கல அப்படின்னு சொன்னா ஒரு 10 விசில் வரைக்கும் தேவைப்படும். ஒரு ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 விசில் போதும். இப்போ நம்ம குக்கர்ல சேர்த்துடலாம். இப்போ குக்கர்ல நம்ம டைரக்டா அந்த உளுந்து தண்ணியோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம். இப்போ ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம், இந்த அளவு போதும். இப்போ நம்ம ரொம்ப கைக்கு அளவு உப்பு தேவையில்லை, ஒரு மீடியமா அதுக்கு போதும் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டுறலாம். அது விசில் ரிலீஸ் ஆனப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உளுந்து சூப்பரா வெந்து கேஸ் நம்ம ரிலீஸ் ஆயிட்டு இந்த டைம்ல ஓபன் பண்ணி பாத்திரலாம். இப்போ உளுந்து சூப்பரா சாஃப்டா நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி இருக்குது, அதை நீ ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம குக்கர்ல இருந்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்க வெறுமா சாப்பிடுறீங்க அப்படின்னா, இனிப்பு எதுவும் சேர்க்காம சாப்பிடுறீங்க அப்படின்னா, இப்போ இது கூட கொஞ்சமா தேங்காய் பூ சேர்த்து நம்ம அதை சாப்பிடலாம். இப்போ 1 கப்பு தேங்காய் பூ எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் இனிப்பு யூஸ் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க வெள்ளைச்சீனி சேர்க்க வேண்டாம். நாட்டு சர்க்கரை அப்படி இல்லை அப்படின்னா கருப்பட்டினா பனை வெல்லம்னு சொல்லுவோம்ல, அந்த கருப்பட்டி அதை நான் கோஸ் சீவுறதுல வச்சு நல்லா இதை போல பூ போல சீவி வச்சிருக்கிறேன். அப்படின்னா கட்டி கட்டியா நமக்கு வாயில கடிப்படாது. நம்ம இப்போ அது இந்த பனை வெல்லத்தையும் சேர்த்து அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட போறோம். அப்ப இதை மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடும் போது நமக்கு கட்டி கட்டியா அப்படி சாப்பிடப்படாது. அதனால நல்லா கோஸ் சீவரில் வச்சு நல்லா சீவி நம்ம சேர்த்து சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்க வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாசத்துல ஒரு நாளாவது பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு. இப்ப இதுல உளுந்து ஒவ்வொன்றும் மாறுபடும் இந்த வேகிறதுக்கு. இப்ப இன்னைக்கு நான் வச்சது 5 விசில்ல ரெடி ஆயிட்டு, சில சமயம் வாங்குறது 8 விசில் வரைக்கும் ஆகும். நீங்க ஒருவேளை ஊற வச்சுதான் வேக வைக்கணுமான்னு இல்லை, இப்ப பிகினர்ஸ்க்காக சொல்றேன். இப்ப சும்மாவே நீங்க லேசா வெறும் கடாயில வறுத்துட்டு அப்படியே 2 தண்ணி கழுவிட்டு நீங்க வேக வைக்கலாம். ஆனா வேக வைக்கும் போது மட்டும் இந்த குக்கர் விசில் கொஞ்சம் கூடுதலா வைக்க வேண்டியிருக்கும். இப்ப நம்ம 5 மணி நேரம் ஊற வச்சதே 5 விசில் ஆகுது. நீங்க ஊற வைக்கல அப்படின்னா ஒரு 8 to 10 விசில் வரைக்கும் ஆகலாம். கொஞ்சம் நல்லா வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.